ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியலை. ஏன்னா வேலைப்பளு அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப பிஸியாக இருந்தேன், டைமே கிடைக்கல. கொஞ்ச நாள் அப்புறம் இன்றைக்கி வீடியோ போடுறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, எப்படி எஃப்எம் சேனல்ஸ், எப்படி தூரத்தில் இருக்க எஃப்எம் சேனல்லாம் கிளியராக இருக்கணும், எந்த ஆண்டனா நான் யூஸ் பண்ணுறேன், பூஸ்டர் ஏதாவது உண்டா, இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ண ஆண்டனாஸ் எல்லாமே கமர்ஷியல் ஆண்டனாஸ், பிராண்டட் ஆண்டனாஸ். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எல்லாராலையும் அந்த ஆண்டனாலாம் வாங்க முடியாது. அதனால் இன்றைக்கி சுமால் 5 அப்படின்னு ஒரு ஆண்டனா இருக்குது. அதை எப்படி செய்கிறது, அதில் எப்படி சிக்னல் எடுக்கிறது, எப்படி ரேடியோ கூட கனெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த ஆண்டனா எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா காசு அதிகமாக ஆகாது. மேக்ஸிமம் எப்படியும் பார்த்தா ஒரு 1500 ரூபாய் ஆகும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த ஆண்டனா கமர்ஷியலாக இருக்க ஆண்டனாஸை விட ரொம்ப தெளிவான சிக்னல் எடுக்கும். இந்த ஆண்டனா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதான் சுமால் 5 ஆண்டனாவோட டிசைன். இந்த டிசைன் நான் பண்ணது கிடையாது, வாட்ஸ்அப் குரூப்பில் நண்பர்கள் பகிர்ந்ததான். இந்த டிசைனை பற்றி இன்னும் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப்சைட்டு போங்க. உள்ளாடி இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த பூம் கிட்டத்தட்ட 180 சென்டிமீட்டரில் வச்சா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 159.8 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே நமக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வேணும், அப்புறம் இங்கே கொஞ்சம் வேணும். அதனால் குறைஞ்சது 180 சென்டிமீட்டர் வச்சா நல்லா இருக்கும். இந்த பூமுக்கு மேலே டைரெக்டாக எலிமெண்ட்ஸை வைக்கக்கூடாது. அப்படி வச்சுருந்தா சிக்னல் லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஹைலாம் ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கு மேலே தான் எலிமெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஹைலாம் ஷீட்டு நம்ம சுவிட்ச் போர்டில் இருக்க ஹைலாம் ஷீட்டு தான், நார்மல் தான். இந்த சீட்டு நம்ம எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலையும் கிடைக்கும். அந்த சுவிட்ச் போர்டில் உள்ள சீட்டு, அதை நமக்கு தேவைப்பட்ட அளவு கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முன்னாடி நம்ம ஆண்டனாவில் மார்க்கிங் பண்ணணும், எந்தெந்த இடத்துல எலிமெண்ட்ஸ் வரும். அப்புறம் சென்டர் லைனையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இங்கே ரிஃப்ளெக்டர் இருக்குது. இந்த ரிஃப்ளெக்டரோட லென்த்து 164.6 சென்டிமீட்டராக இருக்குது. அப்புறம் 2 டிரைவன் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ரெண்டுமே 75.3 சென்டிமீட்டரில் இருக்குது. 2 எலிமெண்ட்டும் ஸ்ட்ரைட்டாக இல்லை, இன்க்ளைண்டாக இருக்குது. எவ்வளோ ஆங்கிளில் இருக்குன்னா 20.38 டிகிரியில் இருக்குது. ஃபஸ்ட்டு டைரக்டரோட லென்த்து 133.1, செகண்டோடது 128.3. இந்த லாஸ்ட் டைரக்டர், அது வந்து டைரக்டர் நம்பர் 3, அதோட லென்த்து 116.6 சென்டிமீட்டர். அப்புறம் எல்லா எலிமெண்ட்டுக்கு இடையில உள்ள கேப் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டருக்கும் டிரைவன் எலிமெண்ட்டோட இந்த எண்டுக்கும் இடையில உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 18.9 சென்டிமீட்டர். அப்புறம் இந்த எண்டுக்கும் இடையில 38.9. இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டரோட லென்த்து 44.8. அப்புறம் இந்த சென்டரில் இருந்து இந்த சென்டர் வரைக்கும் 13 சென்டிமீட்டர். இங்கே இருந்து இந்த சென்டர் வரைக்கும் 32 சென்டிமீட்டர். அப்புறம் இங்கே இருந்து இது வரைக்கும் 70 சென்டிமீட்டர். இந்த ரிஃப்ளெக்டரில் இருந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. 44.8, 57.8, 89.8. அப்புறம் இந்த டைரக்டர் வரைக்கும் 159.8. எலிமெண்ட் டயமீட்டர் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 0.375 இன்ச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். அப்புறம் பூம் 20x20 மில்லிமீட்டர் அலுமினியம் ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூமில் ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் லைன் வரைக்கணும். சென்டர் லைன் வரைஞ்சிட்டு கரெக்டாக டேப் வச்சு மெஷர் பண்ணி எலிமெண்ட்ஸோட பிளேஸில் இப்படி ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைக்கணும். அப்புறம் இந்த ஹைலாம் போர்ட்ஸை எடுக்கணும். இந்த சென்டர் லைனில் பூம்லேயும் ஹைலாம் ஷீட்லேயும் ஹோல்ஸ் போடணும். அப்புறம் அலுமினியம் டியூப்லேயும் ஹைலாம் ஷீட்லேயும் ஹோல்ஸ் போடணும். இந்த ஹோல்ஸு பூமுக்கு வெளியே தான் இருக்கணும், உள்ளாடி இருக்கக்கூடாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, எல்லாமே வெளியே இருக்குது. அப்புறம் நட்ஸ் அண்ட் போல்ட் வச்சு கனெக்ட் பண்ண வேண்டியதான். சின்ன நட்ஸ் அண்ட் போல்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரிவன் எலிமெண்ட்ஸோட எண்ட்ஸில் தான் நம்ம வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸை கொடுக்கணும். கோஎக்சியல் கேபிள் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் லாஸ் கம்மியாக இருக்கும். கோஎக்சியல் கேபிளில் சென்டரில் இருக்க ஒயரையும் அப்புறம் வெளியே இருக்கிறதையும் இதில் இணைக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ப்ளஸ் மைனஸ் ஜாயிண்ட் ஆகக்கூடாது. இந்த 2 கேப்புக்கு இடையில நம்ம வந்து சிலிக்கான் அல்லது ஏதாச்சும் ஒரு இன்சுலேஷன் வைக்கணும். அப்போ ப்ளஸ் மைனஸ் வந்து டச் ஆகாது. ப்ளஸ் மைனஸ் டச் ஆச்சுன்னா நமக்கு சிக்னல் கிடைக்காது. இந்த ஆண்டனாவை பற்றி இன்னும் அதிகமாக தெரியணும்னா இந்த வெப்சைட்டுக்கு போங்க, இதில் ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்லேயே அதோட கெயினும் இருக்குது. 88 மெகாஹெட்ஸில் கெயின் வந்து 5.21 இருக்குது. அப்புறம் கூடுது 108 மெகாஹெட்ஸில் நல்ல கெயினாக இருக்குது, 7.26. அது வெப்சைட்டில் இந்த ஆண்டனாவோட இமேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹரிசாண்டல் போலரைசேஷனில் இருக்குது, இது வெர்டிகலாக இருக்குது.
மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் சேனல்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கன் சேனல்ஸ் எல்லாமே வெர்டிக்கல் போலரைசேஷனில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம வெர்டிக்கலாக தான் வைக்கணும். இந்த மாதிரி இந்த போல் மரத்தில் செய்யப்பட்டிருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு ப்ராப்ளம் வராது. ஆனால் இது வந்து காஸ்ட் அயர்ன் அல்லது ஸ்டீல் டியூபாக இருந்தால் ப்ராப்ளம் வரும். இந்த ரிஃப்ளெக்டரு சேர்ந்த சிக்னலை பாதிக்கும். ஸ்டீல் டியூபாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை சுற்றி நம்ம ஏதாச்சும் இன்சுலேஷன் வைக்கணும். இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் டியூப்பை அதுக்கு உள்ளாடி சொருகி வச்சா போதும், ப்ராப்ளம் வராது. அந்த வெப்சைட்லேருந்து தான் இந்த இமேஜஸ் எல்லாம் எடுத்தேன். இது ஹரிசாண்டல் போலரைசேஷனில் இருக்குது, இது வெர்டிக்கல். அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஜாயின் பண்ணி இடத்துல ஒரு கவர் வச்சுருக்காங்க. இந்த ஆண்டனா எனக்கு ஒரு நண்பர் செய்து கொடுத்தாரு. எனக்கு இது செய்ய டைம் இல்லை, செய்யவும் எனக்கு தெரியாது, அதை ஹோல்ஸ் போட எல்லாம் அவ்வளோ எனக்கு ஐடியா இல்லை. அதனால ஒரு நண்பர்கிட்ட செய்து வாங்கினேன். இந்த ஆண்டனாக்கு அவர் கேட்ட விலை 1500 ரூபாய். 1500 ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ், அவ்வளோதான். எல்லாம் தனித்தனியாக தான் சென்ட் பண்ணியிருந்தார். அப்புறம் நான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு பூமை பார்க்கலாம். அப்புறம் இந்த ஆண்டனாவை எப்படி எலிமெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தா, இந்த ஹைலாம் போர்டு வச்சு கனெக்ட் பண்ணணும். இந்த ஹைலாம் போர்டு நான் பார்க்குறீங்கல்ல, இதை வச்சு இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹைலாம் போர்டு யூஸ் பண்ணால் இந்த ஆண்டனாவோட எலிமெண்ட்டும் இந்த பூமும் வந்து டச் ஆகாது. அதுக்கு தான் இந்த ஹைலாம் போர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஹைலாம் போர்டை ஃபிக்ஸ் பண்ணணும். கட்டப்பட்டில் குத்திருக்க போல இருக்குது. ஆண்டனாவை கம்மியில் மாட்டியிருக்கேன், ஆனால் ஹைட்டாக மாட்டல, மீடியம் ஹைட்டில் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே மாட்டலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இந்த ப்ளேஸில் தான் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கொடுக்கணும். அந்த ஒயரில் இந்த இடத்துல சின்ன கேப் இருக்கணும், ரெண்டும் டச் ஆகக்கூடாது. நான் ப்ளஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், இது மைனஸை கொடுக்கலாம். இப்போதைக்கு சிம்பிளாக தான் கொடுக்குறேன், ஏன்னா நம்ம டெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். மைனஸை கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டனாவில் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கொடுத்தாச்சு. கோஎக்சல் கேபிள் தான் யூஸ் பண்ணணும், அதில் தான் நமக்கு லாஸ் இருக்காது. இந்த மாதிரிப்பட்ட கேபிளை ப்ளஸ்ஸு ஒன்றுலேயும் மைனஸ் இன்னொரு கம்பிலையும் கொடுத்துருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் டச் ஆகக்கூடாது. டச் ஆகுனா ஒரு சிக்னலும் கிடைக்காது. நம்ம ஏதாச்சும் ப்ரொடெக்ஷன் இங்கே வச்சுருக்கணும். நான் இப்போ சிம்பிளாக வச்சுருக்கேன், லேட்டாக நான் ஏதாச்சும் அதில் ப்ரொடெக்ஷன் கொடுப்பேன். சரி, இப்போ நம்ம இலங்கை சைடில் வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த ஆண்டனாவை இந்த சைடு தான் இலங்கை சைடு. நம்ம டியூன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆண்டனா எவ்வளோ சேனல் எடுக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கோஎக்சியல் கேபிளோட இன்னொரு எண்டு. இந்த மாதிரி தான் இருக்கணும். பூஸ்டர் யூஸ் பண்ணக்கூடாது. பூஸ்டர் யூஸ் பண்ணால் தேவையில்லாத நாய்ஸ் தான் வரும். ஆனால் ரேடியோ வந்து இந்த மாதிரி கனெக்டர் உள்ள ரேடியோவாக இருக்கணும். இல்லைனா ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டையும் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஆண்டனா ஒர்க் ஆகும். அப்படிப்பட்ட ரேடியோ ஒன்று வாங்கிக்கோங்க, ப்ளஸ் மைனஸ் இருக்க மாதிரி. உங்கள் ரேடியோவில் இது மாதிரி டெலஸ்கோபிக் ஆண்டனா மட்டும் இருந்துன்னா இன்னொரு ஐடியா இருக்குது. ப்ளஸ்ஸாக இந்த டெலஸ்கோபிக் ஆண்டனாவிலையும், அதாவது அந்த சென்டரில் இருக்க கம்பியை இதுலேயும், அப்புறம் அந்த மைனஸை பேட்டரி இருக்கேன்ல அதில் ஏதாவது ஒரு எண்ட்லேயும் கொடுத்து பார்க்கணும். சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும். ஆனால் ஒரு நல்ல ரேடியோ வாங்குறது நல்லது. டெஃப் வாங்கினா ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல ரேடியோ. இந்த டெஃப் ரேடியோவில் தான் கொடுக்க போகிறோம். டெஃப் ரேடியோ பின்னாடி இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். $87.5 ட்ரை பண்ணலாம் என்னென்ன கிடைக்குதுன்னு. $87 இருக்குது. டியூன் பண்ணுறோம். 87.8 ஏதோ ஒரு சேனல் இருக்குது, தெளிவில்லை. 88.1 ஒரு சிங்கிள் சேனல் கிடைக்குது, தெளிவில்லை. இது வந்து ரன் எஃப்எம், கிஸ் இஎஃப்எம் 88.3 கிடைக்குது, ஒரு இங்கிலீஷ் சேனல். அவ்வளோ தெளிவில்லை, கிடைக்குது.
ஏதோ ஒரு சிங்கள சேனல் தெளிவில்லை. இதுலேயும் ஒரு சிங்கள சேனல் தெளிவில்லை. சிட்டி எஃப்எம் ஸ்ரீலங்கா ஆடியோஸ் வந்திருக்கு பாருங்க, தெளிவா இருக்கு. அதே சேனல் தான் சிட்டி எஃப்எம் ஸ்ரீலங்காலேருந்து வருது, 89.8 கிடைக்குது. மலையக சேவை தமிழ் ரேடியோ தான், ஆனால் அவ்வளோ தெளிவில்லை. ஷா எஃப்எம் 90.9 கிடைக்குது, அவ்வளோ தெளிவில்லை. ஸ்ரீலங்கன் ரேடியோ. புதுசாக வந்த ஹலோ எஃப்எம் நார்வேலேருந்து வருது, ரொம்ப தெளிவாக இருக்குது, ஆடியோஸோட இருக்குது. ஃபாக்ஸ் எஃப்எம் ஒரு இங்கிலீஷ் ரேடியோ ஸ்ரீலங்காலேருந்து கிடைக்குது. சிங்கள சேனல் 91.7 கிடைக்குது. சூரியன் எஃப்எம் புதுசா வந்தது, நார்வேல புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க. சூரியன் எஃப்எம் 91.9 கிடைக்குது. ஒரு சிங்கிள் சேனல் எஃப்எம் டெரினா 92.2 கிடைக்குது. அதே சேனல் 92.4 கிடைக்குது. மலையாள சேனல் பிக் 92.7, கோல்ட் எஃப்எம் 93 கிடைக்குது. கோல்ட் எஃப்எம் ஆர்டிஎஸோட கிடைக்குது, ஸ்ரீலங்கன் சேனல். ரெட் எஃப்எம் திருவனந்தபுரம், அவ்வளோ தெளிவில்லை, ஆண்டனாவை திருக்கி வைக்கணும். லக் அண்ட் ரேடியோ சிங்கள ரேடியோ ஸ்ரீலங்காலேருந்து வருது. கேபிட்டல் எஃப்எம் 94, இது ஸ்ரீலங்காலேருந்து வர தமிழ் சேனல். கிளப் எஃப்எம் திருவனந்தபுரம் தெளிவில்லை. சிங்கள சேனல் 94.5 கிடைக்குது. நெட் எஃப்எம் 94.8 கிடைக்குது, ஆடியோஸோட கிடைக்குது. அதே சேனல் 95 கிடைக்குது, அவ்வளோ தெளிவில்லை. ஆதவன் ரேடியோ தமிழ் சேனல் கொழும்புலேருந்து வருது. ஆதவன் ரேடியோ 95.3. ஒரு சிங்கள சேனல் 95.6 கிடைக்குது. கிரி எஃப்எம் 96.1, 96.3 ரொம்ப தெளிவாக இருக்கு, ஆடியோஸோட கிடைக்குது. லீஜன்ஸ் எஃப்எம் ஒரு இங்கிலீஷ் சேனல் 96.6 கிடைக்குது. கிஸ் எஃப்எம் ஸ்ரீலங்கா ஒரு இங்கிலீஷ் சேனல் தெளிவாக இருக்கு, ஆடியோஸோட கிடைக்குது. ஸ்ரீலங்கா இங்கிலீஷ் ரேடியோ SLBC 97.4 கிடைக்குது. அதே சேனல் 97.6 தெளிவாக இருக்கு. ரேடியோ மிர்ச்சி திருவனந்தபுரம் தெளிவில்லை. சன் எஃப்எம் ஸ்ரீலங்கா 98.7 ஆடியோஸோட தெளிவாக கிடைக்குது. அதே சேனல் 98.9 கிடைக்குது, கிளியரில். தமிழ் எஃப்எம் 99.5 கொழும்புலேருந்து கிடைக்குது, அவ்வளோ தெளிவில்லை. ஸ்ரீ எஃப்எம் 100 கிடைக்குது. தூத்துக்குடி ரேடியோ 100.1 கிடைக்குது. ஸ்ரீ எஃப்எம் 100.2 கிடைக்குது. மட்டும் காணாமா 100.4 ஒரு சேனல் கிடைக்குது. ஒரு தமிழ் சேனல் தான், ஆனால் எங்கிட்டு வருதுன்னு தெரியலை. 100.4 ஒரு தமிழ் சேனல் கிடைக்குது. 100.5 கொடைக்கானல் அவ்வளோ தெளிவில் கிடைக்குதானா. இது SFM 100.8 கிடைக்குது, ஸ்ரீலங்கன் இங்கிலீஷ் ரேடியோ. 101 நார்கோயில் கிடைக்குது. நார்கோயில் கவர்மெண்ட் ரேடியோ ரொம்ப தெளிவாக இருக்கு. 101.3 ஒரு சிங்கள சேனல்,
அதே சேனல் 101.5லையும் கிடைக்குது. அனந்தபுரி எஃப்எம் திருவனந்தபுரம் தெளிவில்லை அவ்வளோ. இலங்கை தேசிய சேவை தமிழ் ரேடியோ ஆர்டிஎஸோட கிடைக்குது. அதே ரேடியோ 102.3லையும் தெளிவாக இருக்கு. வசந்தம் எஃப்எம் ஸ்ரீலங்கா 102.6ல கிடைக்குது. அதே ரேடியோ 102.8லையும் கிடைக்குது. ஒரு சிங்கள சேனல் 103.1ல கிடைக்குது. சத் எஃப்எம்மாக இருக்கும். மதுரை எஃப்எம் ரெயின்போ அவ்வளோ தெளிவில்லை. 103.4ல சூரியன் எஃப்எம் கிடைக்குது. ஸ்ரீலங்காவில் உள்ளது. ஆர்டிஎஸோட கிடைக்குது சூரியன் எஃப்எம் ஸ்ரீலங்கா. அதே சேனல் 103.6ல கிடைக்குது. ஆர்டிஎஸ் வரல, அவ்வளோ தெளிவில்லை. சக்தி எஃப்எம் 103.9ல தெளிவாக கிடைக்குது. அதே சேனல் 104.1லையும் கிடைக்குது. இது ஒரு சிங்கள சேனல் ரங்கிரி ஆர்டிஎஸோட கிடைக்குது. 104.4ல கிடைக்குது. தென்றல் எஃப்எம் 104.7ல தமிழ் ரேடியோ. 2 தென்றல் எஃப்எம் ஃபீடு வந்து சேர்ந்து அவ்வளோ தெளிவில்லாமல் இருக்கு. 104.9ல ரொம்ப தெளிவாக இருக்கு தென்றல் எஃப்எம். ஒரு சேனல் 105.2ல கிடைக்குது சிங்கள சேனல். அதே சேனல் 105.4ல கிடைக்குது. 105.6ல ரங்கிரி கிடைக்குது சிங்கள சேனல் ரங்கிரி. 106ல ஒரு சிங்கள சேனல் கிடைக்குது, அவ்வளோ தெளிவில்லை. ஹலோ எஃப்எம் 106.4ல கிடைக்குது. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ரெண்டும் சேர்ந்து ஒரு இறைச்சலாக இருக்குது. 106.5ல சிரசா எஃப்எம். அதே சேனல் 106.7லையும் கிடைக்குது. 107ல ஒரு சேனல் கிடைக்குது விஎஃப்எம். இது ஒரு சிங்கள சேனல் 107.3ல கிடைக்குது. 107.5ல இன்னொரு சிங்கள சேனல். 107.8ல ஒரு சேனல் இருக்குது, ஆனால் கிடைக்கல. அது ரெட் எஃப்எம் ஸ்ரீலங்கா சேனலில் ஒன்றுமே அவங்க ஒளிபரப்பல, சும்மா ஃப்ரீயாக இருக்குது, அவ்வளோதான். நிறைய சேனல் கிடைச்சது இலங்கை சைடு வைக்கும்ப. ஆண்டனாவை இலங்கை பக்கம் வச்சுருக்கோம். இந்த ஆண்டனாவை ரொட்டேட் பண்ணி கேரளா சைடு வைக்க போகிறோம். ரொட்டேட் பண்ணுறேன். இது திருநெல்வேலி சைடு. ரொட்டேட் பண்ணியாச்சு. கேரளா சைடில் என்னெல்லாம் சேனல் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 107லேருந்து பின்னாடி போகலாம். 107.8ல ஒரு சேனல் இருக்குது, தெளிவில்லை. கொச்சி எஃப்எம் ரெயின்போ தெளிவாக இருக்குது. பழைய இதுக்கு முன்னாடி இருந்த செட்டப்பில் நமக்கு சிங்கள சேனல் கிடச்சிது. இப்போ ஹிந்தி லாங்குவேஜ் கொச்சி எஃப்எம் ரெயின்போ சிங்கள சேனல் கிடைக்குது. 107.3ல தெளிவில்லை. 107ல ஒன்றுமே இல்லை. ஹலோ எஃப்எம் ரொம்ப தெளிவாக இருக்குது. 106.4ல கிடைக்குது, தெளிவாக இருக்குது. ஆர்டிஎஸோட கிடைக்குது. நூற்றி 4.8ல் ஒரு சேனல் கிடைக்குது. கிளப் எஃப்எம் ஆலப்புழா இருக்கும். ஆர்டிஎஸ் வந்திருக்கு, இப்போ பாருங்கள். கிளப் எஃப்எம் ஆலப்புழா. நூற்றி 4ல் ஒரு சேனல் கிடைக்குது. ரேடியோ மிர்ச்சி கொச்சின் ஆர்டிஎஸோட கிடைக்குது, கிளியராக இருக்கு. 103.6ல் ஒரு மலையாள சேனல் கிடைக்குது, தெளிவில்லை. மலையாள பாட்டு ஓடுது, ஆனால் எந்த சேனலும் தெரியலை. 103.5ல் ஒரு சேனல் கிடைக்குது, மலையாள சேனல் தான். இது திருவனந்தபுரம் ரிலேயாக இருக்கும். 103.5 ஆலப்பியிலேருந்து வரதா இருக்கும். 103.3ல் மதுரை ரேடியோ கிடைக்குது. மதுரை எஃப்எம் ரெயின்போ ரொம்ப தெளிவாக இருக்குது.
102.6 ஒரு மலையாள சேனல், அவ்வளோ தெளிவில்லை. 102.6 திருநெல்வேலி கிடைக்குது. 102.3 கொச்சி ஆகாசவாணி கொச்சி கிடைக்குது. இதுக்கு முன்னாடி இலங்கை சேனல் கிடைச்சிது, இப்போ ஆகாசவாணி கொச்சி கிடைக்குது மலையாள சேனல். மலையாளம் தான். அனந்தபுரி எஃப்எம் திருவந்திரம் ரொம்ப தெளிவா இருக்கு. 101.8 ஊட்டி சேனல் கிடைக்குது, அவ்வளோ தெளிவில்லை. அனந்தபுரி எஃப்எம் ரொம்ப பவராக இருக்கனால தெளிவாக கிடைக்கல. நாகர்கோவில் லோக்கல் சேனல் தெளிவாக இருக்கு. 100.9 ராமேஸ்வரம் கிடைக்குது, அவ்வளோ தெளிவில்லை. 101 நாகர்கோவில் இருக்கனால தெளிவில்லை. கொடைக்கானல் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கு. இதுக்கு முன்னாடி தெளிவாக இல்லை, இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கு. தூத்துக்குடி, சன் எஃப்எம் தான் இருக்கும் 98.9. தெளிவில்லை, இல்லை வேறு எந்த சேனல்லாம் தெரியல. தெளிவில்லாமல் ஒரு சேனல் கிடைக்குது. ரேடியோ மெர்சி திருவந்திரம் ஆடியன்ஸோட கிடைக்குது. ரேடியோ மெர்சி திருவந்திரம் இலங்கை சேனல், இலங்கை சேனல் தான். இலங்கை சேனல். ரேடியோ மெர்சி திருநெல்வேலி 95 கிடைக்குது. ஸ்ரீலங்கா தான் கிடைக்குது. 94.3 கிளப் எஃப்எம் கிடைக்குது, ஆடியன்ஸோட கிடைக்குது. 93.7 சிங்கள சேனல். ரெட் எஃப்எம் 93.5 கிடைக்குது. திருவனந்தபுரத்துலேருந்து தெளிவாக இருக்கு. 92.7 பிக் 92.7 கிடைக்குது. திருவனந்தபுரத்துலேருந்து தெளிவாக இருக்கு. 91.9 சூரியன் எஃப்எம் நாகர்கோவில். 91.2 ஒரு கம்யூனிட்டி ரேடியோ கிடைக்குது. 91.1 ஹலோ எஃப்எம் கிடைக்குது. 90 ஒரு சேனல் கிடைக்குது. இது வந்து கம்யூனிட்டி ரேடியோவாக இருக்கும். வேற ஒரு சேனலும் கிடைக்கல, அவ்வளவுதான். உங்களுக்கே புரியுது. கேரளா சைடு வைக்கும்போது நமக்கு ரேடியோ மெர்ச்சி, கொச்சின் ரேடியோ மெர்ச்சி, அப்புறம் ஆலப்புழா கிளப் எஃப்எம், ஆலப்புழா திருவனந்தபுரம் ரிலே எல்லாமே கிடைச்சது. திருவனந்தபுரத்தில் உள்ள சேனல் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. எதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் இருந்தோ அந்த ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த திசையை பார்த்து இந்த ஆண்டனா வைக்கிறோமோ அந்த திசையில் உள்ள சேனலை கிளியராக எடுக்கும்.